Hello and welcome to KNP Kitchen. இன்னைக்கு ஒரு leftover conversion தான் பார்க்க போறோம். மேக்ரோனியை யூஸ் பண்ணி மேக்ரோனி கார்ன் கட்லெட். இதுக்கு முதல்ல பாயில்டு மேக்ரோனியை நீங்கள் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சமாக புதினா ஒரு கொத்தமல்லி, இதுதான் தேவையான பொருள். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒன் ஆஃப்டர் அனதர் சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த ரைஸ் ஃப்ளார் அண்ட் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக வந்து ரொம்பவும் வந்து ஆட் பண்ணிட்டிங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து வேகாத மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த மேக்ரோனியும் ரொம்ப பேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து பராத்தா பண்ணலான்னு நினச்சிட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். பட் சடனாக வந்து கட்லெட் பண்ணணும்னு நினச்சதுனால இந்த மாதிரி இருந்தது. நீங்கள் ஒருவேளை மேக்ரோனியில் கட்லெட் பண்ணுறதா இருந்தால் இப்படி ஃபைனாக பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. கொஞ்சம் கோர்ஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் அண்ட் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மைதா மாவு மட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா மேக்ரோனியே மேட் ஆஃப் மைதாங்கிறதுனால கட்லெட் வந்து ரொம்ப கெட்டிமாயிடும். இது கலந்ததுக்கப்புறம் மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளேக்ஸில் தான் கோட் பண்ண போகிறோம். பிரெட் க்ரம்ஸை விட கார்ன்ஃப்ளேக்ஸில் கோட் பண்ணிங்கன்னா இந்த கட்லெட் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக வருங்க. எந்த கட்லெட்டாக இருந்தாலும் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இனிமேல் கோட் பண்ண கட்லெட்டை இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் பொரிக்கலாம். ஒருவேளை ஒரே நாளில் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா இதை ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வச்சுட்டு ஜிப்லாக் பவுச்சில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. 1 வீக்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயிலை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்த கட்லெட்டை வந்து 1 or 2 மட்டும் போட்டு நல்ல 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க. அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இனிமேல் கட்லெட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஒரு பெர்ஃபெக்ட் பார்ட்டி ஸ்நாக்குங்க. மேக்ரோனியில் எந்த கட்லெட்னாலும் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். அவல் கட்லெட் கூட இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஹோப் யூ ஆல் லைக் இட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு KNP Kitchens.